முறைகேடா திருட்டா அப்படின்றது நேற்று நீங்கள் சொன்ன பதிலுக்கு அண்ணாமலை இல்லை, இப்போ முறைகேடா திருட்டாங்கிறது விவாதமே இல்லைங்க. முறைகேடுங்கிறது நான் ஏற்கனவே நேற்று தெளிவாக சொன்னேன். தெரிந்து எடுத்தால் அதுக்கு பேர் முறைகேடுன்னு தான் சொல்லணும். தெரியாமல் எடுக்கிறதுக்கு பேர் தான் திருட்டு. இது தமிழ் அகராதி. சரி, அது யார் எப்படி சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எந்த அதுக்கான நடவடிக்கை எடுத்த நடவடிக்கையை பார்க்கணும். 2019 அதே நாமக்கல் மாவட்டத்தில் அதே பகுதியில் இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெற்று அன்றைக்கி இருந்த காவல்துறையின் அதிகாரிகள் எஃப்ஐஆர் போட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தகவல் அனுப்பி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நடவடிக்கையும் இல்லை, நடவடிக்கை எடுக்க அனுப்பின பேப்பரும் இல்லை. ஆனால் காவல்துறையின் அதிகாரிகள் பேப்பர் மட்டும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். அதே ஊரில் தான் இப்போ நடந்திருக்கு. இப்போ உடனடியாக இந்த அரசு, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த ஒரு கல்லூரி மருத்துவமனை, திருச்சியில் இருக்கிற இன்னொரு மருத்துவமனை, அந்த ஆர்கன் ஹார்வெஸ்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான உரிமத்தையும் ரத்து பண்ணியிருக்கு. இது பிலிமினரி ரிப்போர்ட்டில் கிடச்ச விசாரணை ரிப்போர்ட்டை வச்சு இன்னும் முழுமையான ரிப்போர்ட்டுங்கிறது இன்னொரு 4-5 நாளில் வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறம் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர்லையும் நடவடிக்கை எடுக்க போகிறோம். அதை அவங்க சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர இதை முறைகேடா திருடா இந்த பட்டிமன்றத்துக்கெல்லாம் போய் நான் பதில் சொல்லியிருக்கிற அவசியம் இல்லை. இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வினீத் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு விசாரணை குழு போட்டிருக்கு. 2 வாரம் அவருக்கு கால அவகாசம் கொடுத்துருக்கு. 1 வார முடிவில் தான் அந்த பிலிமினரி ரிப்போர்ட்டை வச்சு இப்போ 2 மருத்துவமனை பேரில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதில் சம்மந்தப்பட்டவர்கள், இடைத்தரகர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் யார் யார், எவ்வளோ காலமாக இது நடக்குதுங்கிற இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் முழுமையான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் துறை வாரியாகவும் சட்டப்பூர்வமாகவும் எடுக்கப்படும். இல்லை, இது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். யாராக இருந்தாலும் விடமாட்டோம். இந்த அரசை பொறுத்தவரை இந்த மாதிரி உடல் உறுப்பு தானங்களில் மனிதநேயம் மட்டும்தான் மிஞ்சி இருக்க வேண்டுமே தவிர இந்த பணம்ங்கிற இலக்கு, இந்த மாதிரி அந்த உடல் உறுப்புகளை பெற்று பிழைப்பு நடத்துவதை அது ஒரு ஈனப்பிழப்பு, அது கூடாதுங்கிறது மற்றவங்க எச்சரிக்கையாக கொள்ள வேண்டும்.